சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு வந்து வயசு போன ஆக்களுக்கு வந்து பால் போட்டிகள் இந்த புது வருஷத்துக்கு தாண்டி வேறு விசேஷம் இருக்கு. விசேஷம் உங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. பார்த்தீங்களோ பிறந்த அரசாங்க நிதிகள் கொடுக்கல, வெளிநாட்டில் உதவிகள் எதுவும் இருந்தால் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த நாங்கள் பாவம் வேறு யாருக்கும் கொடுத்துருக்கலாம். சரி வந்துட்டோம் பிறந்த நாள் சொல்லிட்டீங்க என்னென்னு சொல்லி பயஞ்சீங்க. நாங்கள் உங்கள் மகன் அழுகிறா அந்த மனது அங்க இருக்கு. சரி சரி கேட்க நீங்களெல்லாம் அவர் அழுகிறாங்க. அப்பா அப்பா உயிருக்கு போராடுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட புது வருஷம், அதாவது இன்றைய தமிழ் புத்தாண்டுலேருந்து பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கிறோம். மகன் அனுப்பியிருக்கிறார். ஐயா என்ன சொல்கிறேன் பார்ப்போம். புது வருஷம் வேறு சந்தோஷமாக இருப்பார். போயிட்டு கூட போங்க ஐயாவை. பொம்மோடி வாசல் வாசல்லையே நாயை விட்டு கடிக்க சொல்ல கடவுளே. பிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு கட்டி போட தான் பெறுவோம். கடவுளே நான் பார்க்க தெரியவே இல்லை. ஐயா வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்படி சோமா இருக்கிறீங்களா? நாங்கள் வந்து ஒரு சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு வந்து வயசு போன ஆக்களுக்கு வந்து பால் போட்டிகள், மாக்கூடைகள் மற்ற இந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் வந்து வழங்குறோம். ஸோ கொடுக்க வந்து நிற்கிறோம். அம்மா கதைக்கலாம் தான். நீங்களா மகளா? பிரச்சனை இல்லை தானே? உங்கள் நாய்க்குட்டி வருது. கடவுளே இதை கட்டி போடுவோங்க. தம்பி கட்டி போடுறா. டே அடிக்காதோ? அம்மா ரைட் ஐயா இருங்க. ஓகேவா? வெளிச்சமாக இருக்கா? சரி இன்றைய நாள் வந்து ஐயா பார்த்தீங்கன்னா நாங்கள் புது வருடத்துக்கு என்ன செஞ்சீங்க இன்றைக்கு? என்ன பேர் ஐயாவுக்கு? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. வள்ளிபுரம் கிருஷ்ணமூர்த்தி. வள்ளிபுரம் கிருஷ்ணமூர்த்தி. சரி சாப்பிட்டீங்களா? பொங்கினதோ? பொங்கி சாப்பிட்டாரு. பொங்கியாச்சு. என்ன பொங்கலா பண்ணிக்கு? சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். ரைட். அப்போ நாங்கள் இந்த சங்கத்திலேருந்து வந்ததும் கூட பேர் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சாக்கல தெரியுங்க. சங்கம் இந்த சங்கம் அதாவது வந்து முதியோர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற ஒரு சங்கம். அப்போ இந்த மாதிரியான இதில் வந்து நாங்கள் தெரியும் இந்த இன்றைய நாளில் வந்து லக்கியால் நீங்கள் அந்த பேர் பதிவில் செலக்ட் பண்ணதில் உங்களோட பேர் தான் வந்திருக்கு. வள்ளிபுரம் கிருஷ்ணமூர்த்தி. அப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த வயசு போனாங்க குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அன்லீன்லேருந்து மாப்பொட்டி சாக்லேட்டுகள் அது உடுப்பு எல்லாம் வந்து கணக்கு ஐட்டங்க கேக் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன். வேறு எதுவும் விசேஷம் இருக்கா இன்றைக்கு? வேறு இந்த புது வருஷத்தை தாண்டி வேறு விசேஷம் இருக்கா? நாங்கள் அதை ஒன்று பாவிக்கிறேன். விசேஷம் பண்ணிட்டு அதையே கேட்குறேன். வேற விசேஷம் எதுவும் இருக்கா? சித்திரை வருஷம் சித்திரை வருஷம் என்ன? சித்திரை வருஷம் வேற வேற பிறந்த நாள் கொண்டாடு. உங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. பார்த்தீங்களோ பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் சரியாக வந்து நிற்கிறோம். பார்த்தீங்களா? இருங்க பிறந்த நாள் அன்று சரியாக வந்து நிற்கிறேன். நாங்கள் என்னண்டா எப்படி ஒரு நாள் சரி பார்த்தீங்க. நாங்கள் இப்படி உங்களோட பேர் வண்டைக்கு செலக்ட் ஆகிருக்குன்றீங்களா? பார்த்தீங்களா உங்களோட பிறந்த நாள் ரெண்டுமா போட்டுது. பிறந்த நாளைக்கு என்ன பாட்டி? நாங்கள் பாட்டி வைக்கிற பொடியில் தான் சமைச்சு சாப்பிட்றோம். சமைச்சு சாப்பிட போயினோமா? ரைட் ரைட் ரைட். அப்போ பிறந்த நாளைக்கு என்ன செக்காரம் பார்த்து கேக்கும் கொண்டு வந்துருக்கிறேன். நாங்கள் கேக்கு நான் வேண்டி வச்சுருக்கிறோம். நம்ம வாராக்களும் கொடுக்குறோம். நீங்கள் வாராக்கள் கொடுக்குறத வச்சுக்கிறீங்களா? சரி 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 சரி. அப்போ என்ன மாதிரி போகுது? இப்போ உங்களோட பேர் கிருஷ்ணமூர்த்தி வள்ளிபுரம். நீங்கள் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேர். 5 பேரும். அப்போ இங்கே அதாவது வெளிநாட்டு உறவுகள் ஒன்றும் இல்லையென்று சொன்னவர்கள். வெளிநாட்டில் ஒருத்தர் இல்லையாண்டா அதாவது இப்போ தெரியும் தானே அரசாங்கங்கள் நிதிகள் கொடுக்கல, வெளிநாட்டில் உதவிகள் எதுவும் இருந்தால் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு கட்டளையில் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். அப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எங்கே இருக்கணும்? அவையெல்லாம் கல்யாணம் செய்து அங்கே எல்லா இடத்தையும் இருக்கணும். எங்கே? ஒரு ஆள் தான் கடைசி இருக்கிறாரு. ஓகே. எத்தனை பிள்ளை? என்ன பேர் யாருக்கு? பிள்ளைகளுக்கு ஒரு ஆள் சியாமலாவா மூத்தவா? இவா மூத்தவா. வேறு? மற்ற கதீஷு. வேறு? மற்ற ஜெகதீஷு. வேறு? மற்ற கோதீஷு. ஓகே. மற்ற தரிசு. எங்கெங்கே இருக்கணும் எல்லாரும்? யாழ்ப்பாணத்தில் அப்படியே அஜ்வேலியில் அப்படியே வெளிநாட்டில் இருக்காங்களா? இல்லை 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 இருக்குன்றீங்க. வெளிநாட்டில் இருக்காங்களா? ஒரு ஆள் இருக்கு. அப்படி இதெல்லாம் நிவாரணங்கள் என்ன இந்த இது நிதிகள் எல்லாம் வெளிநாட்டில் இல்லாதவர்களுக்கு தான் கொடுக்க சொன்னது. அம்மா நீங்களே பயஞ்சனீங்களா ஐயா? என்ன பேர்? ஒரு ஆள் பதிஞ்சிருக்கும். என்ன வெளிநாட்டில் இல்லைன்னு சொன்னா தானே இதெல்லாம் செய்ய சொன்னது? உங்களோட மனைவி எங்க?
அங்கே இருக்கிறா. அம்மா வாங்க, இங்கே வாங்க. அம்மா வாங்க, அம்மா வாங்க. ஐயா பக்கத்தில் வாங்க. நான் சைன் வாங்கலை போல, உங்களோட சைன் இருந்து பார்க்க மறந்து விட்டுருந்தேன். நீங்கள் யாரை கொடுத்துட்டு அதுதான் நாங்கள் பாவம் வேறு யாருக்கும் கொடுத்துருக்கலாம். கொடுங்க. சரி வந்துட்டோம். பண்ணு பிறந்த நாள் வேறு சொல்லிட்டீங்க. என்னென்னு சொல்லி பயஞ்சீங்க? நாங்கள் பயஞ்சது பிள்ளையாரும் பயஞ்சது. பிள்ளையாரும் பயஞ்சது. நீங்களே அக்கா பயஞ்சினீங்களே இல்லை தானே? இப்படி கஷ்டப்பட்ட ஐயாவாம் 4 பிள்ளைகளாமாம் இப்படி சொல்லித்தான் பதிஞ்சது. 5 பிள்ளை. அப்போ அதான் ஒரு ஆளை மறைச்சிட்டு வெளிநாட்டில் ஐயா சொல்லிட்டு அப்போ தான் பறைஞ்சிருக்கிறா. இவா தான் பயஞ்சிருக்கிறா. என்ன செய்யும் ஐயா? யோசிக்கிறார். இல்லடா வந்தாங்க புது வருடத்துக்கு வந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிறந்த நாளுக்கு தானே இந்த ரைட். உங்களுக்கு பிறந்த நாளுக்கு வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து இந்த அன்பளிப்பு தந்திருக்கணும். ஆனால் நீங்கள் சரியா சொல்லணும் எந்த பிள்ளைண்டு. ஒரு பிள்ளைய மறைச்சிட்டீங்க, அவரை விடுங்க சரியா? அவர் வெளிநாட்டு இல்லை அங்கேன்னு சொன்னவர். நான் சொன்னாதானே முதல்ல வெளிநாட்டில் இருந்தால் இதுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் அதை ஒன்றை மறைச்சிட்டார். பேருந்து சிரிச்சிட்டு சொல்லிட்டார். அப்புறம் என்ன மாதிரி அங்கே பிறந்த நாளை என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? இன்றைக்கு சாப்பிடாதான். சரி, இன்றைக்கு இந்த அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் தந்திருக்கணும். இதில் ஸ்பெஷலாக வந்து இதை வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னது. பாருங்க என்ன இருக்குண்டு. 2 பேரும் பாருங்க, பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு என்ன பேர்? சரோ. ஃபுல் பேர் என்ன? சரோசினி. சரோ. ரைட் ரைட். பார்த்தீங்களா? நீங்கள் அவரை பார்க்க சொன்னீங்க, உங்களுக்கு தான் சேர்த்து வந்திருக்குது. ரைட். இது அம்மா கட்ட சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க. இது வந்து உங்களுக்கு 2 பேருக்கு. சரி கட்டுறீங்களா? இப்போ பேருந்து கட்டுங்க. இப்போ கட்ட போகிறீங்களா? இப்போ அம்மா சாரி கட்ட நீங்கள் கட்டுறதுக்கு பஞ்சு இல்லைன்னு அவர் ஓமண்டவர். இப்போ என்ன பார்த்தீங்களா? அவருக்கு புது சட்டை போட்டுருக்கீங்களா? இன்னும் புது சட்டை போடல போல. போட்டாச்சு. புதுசுதான். போய் சொல்லக்கூடாது. ஷர்ட்டு புதுசா? ஷர்ட்டு இப்போ நான் கிடாக்கு ஷர்ட் வருவோம். அப்போ என்ன இது இப்போ சரம் கடைக்கு போய் வந்தது. இப்போ இதை தந்த உங்களுடைய ஒரு பிள்ளைகள் போய் சொன்னாங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் அவன் சைட்லேயும் இருக்கலாம், உங்களோட சைட்லேயும் இருக்கலாம். உங்களுக்கு எங்கெங்க சிநேகங்கள் இருக்குது? சிநேகங்கள் எல்லா இடம் இருக்கு. எங்கெங்க இருக்கணும்? இன்னும் இந்த மாதிரி அன்பளிப்பை தந்த அனுப்புகிற சிநேகங்களா? ஆமாம், நான் அவ அனுப்ப மாட்டேன். நீங்களா ஆட்டு தங்கச்சி? உங்களோட தங்கச்சியே செய்ய மாட்டாவோ அத்தாண்ட பிறந்த நாளுக்கு? நேரடியா அது ஒரு ஆசையா இருக்கலாம். அப்படியும் செய்யறாங்க. அப்படியும் செய்யணும் தானே. பக்கத்து வீட்டை கல்யாணம் நடக்குதுன்னா காட்டு வந்து வீட்டை உடுப்பினும் தானே. என்ன பக்கத்து வீட்டு போட்டு சும்மா சொல்லிட்டு போயிடும் இல்லை தானே. காட்டு தராட்டி போவீங்களோ? ரைட். பார்த்தீங்களா? நீங்க போவீங்க. அவ சகோதரமான செய்ய மாட்டேனம்மா. என்னென்ன வெளிநாட்டுக்காரன்னு சொல்லுவீங்க? என் வெளிநாட்டுக்காரன் செய்யணுமா சாப்பிட்ற இந்த மாதிரி இல்லை? எல்லாம் குழம்பு போய் நம்ம இங்கே உள்ள அந்த கொடுத்தா குழம்பு போகுது. இங்கே பார்த்தோம் தந்து அனுப்பினாலும் கோவப்பட போகுது. அரசாங்க உத்தியோகம் செய்யறாரு உங்களோட வீட்டில்? மகன் மூத்தவர். எங்க இருக்கிறார்? வெளிநாட்டில். யாழ்ப்பாணத்தில். அப்போ அவர் வெளிநாட்டில் இங்கே இருக்கிறார், நீங்கள் வெளிநாட்டு பிடிக்கும் சொல்லுவீங்க? அவரும் இல்லை, அவரும் செய்வார். விளங்கல? அவரும் மூத்தவரும் செய்கிறார். எது மூத்தவர்? அவருண்ட இந்த வரையில காரணத்தால் வரையிட்ட எல்லாடைய ஆள் வந்திருக்கு. அவர் செஞ்சிருக்க மாட்டாரா? செய்வார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க வெளிநாட்டு பிள்ளையாண்டு? சரி. அப்போ வேறு யார் செஞ்சிருப்பினோம்? வாகனம் ஓடுறவர் யார்? அவர் தான். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு குறை வச்சு சொல்லி கொண்டுருக்கீங்க. பார்த்தீங்க நீங்கள் பார்த்தீங்களா? குடும்பத்தில் சண்டை உண்டாக்குறீங்க நீங்கள். பார்த்தீங்களா ஆண்கள்? அப்போ ஒவ்வொரு பிள்ளை 5 பிள்ளைகளும் எல்லாரும் கோவப்பட போயிடும். யார் அனுப்பிட்டாங்களோ தெரியாதானே. அப்போ என்ன ஒரு ஆளை சொல்லுவீங்க? வெளிநாட்டுக்காரர் தான் குறிப்பாக சொல்றீங்க. நான் இங்கே உள்ளதான் அவா சொல்ல வா சொல்கிறா அம்மா இல்லை கோச்சு போன அடிச்சு பேச போகிறா. எனக்கு தெரியும் என்ன செய்யணும். வீட்டில் கதையை கேட்காது. கஷ்டம் நான் இதன்று எல்லா செய்தார் தெரியாது. செய்வினே தெரியாது. மற்ற வேறு
எல்லாரும் இதாக இருக்கணும் தானுங்க ரெண்டு அவசியமா அவாவும் செய்வா அதான் அங்கள் மேல் அவன் செய்வா அங்கள் அதான் செய்தவா குறை வரக்கூடாது எனக்கு தெரியும் அக்கா வாத்தியில நீங்களெல்லாம் இருக்க இங்கே இவ்வளோ பிள்ளைகள் 4 பேர் இருக்க வெளிநாட்டில் இருக்கிறதே சொல்றீங்க அவரும் செய்கிறது தான் அவன் கூடுதலாக ஆனால் அவர் நிறைய எனக்கு வெளிநாட்டில் இருந்து நம்பர் செய்வதான் கொடுத்துருப்பேன் சொன்னார் வடிவார் சிவப்படுத்தி நிற்கணும்னு அப்போ சிவப்படுத்தி பார்த்தீங்களா யாரா இருக்கு அப்போ இங்கே உள்ளாக்கள் யாருன்னு சொல்லுங்க அப்போ சியாமலா ஷியாமலா அவாதரையில் அவாதரையில் உங்களோட பிறந்தநாள் அப்போ 11ஆம் மாதம் ரைட் புது வருஷம் அங்களுக்கு பிறந்த நாளைக்கு என்ன செஞ்ச நீங்கள் அவங்க வர நீங்களான காய்ச்சல் இருக்கிறீங்க ரைட் இன்றைக்கு அங்களோட பிறந்த நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்ச நீங்கள் வேலை செய்தார் ரெண்டு இப்போ தான் ஒன் பண்ணது போல ரைட் அங்களோட பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன செஞ்ச நீங்கள் வந்து இங்கே வாங்க எங்கே போகிறீங்க இங்கே வாங்க வாங்க உங்கள்கிட்ட தான் கதைக்கு வர போகிறேன் ரைட் என்ன எத்தனை மணிக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்க விடிய எத்தனை மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி என்ன சொன்னீங்க என்னண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன இப்போ அவரை நீங்கள் எழுப்பேக்கல என்ன நிலைமையில இருந்தார் எப்படி இருந்தார் வெளியில எழும்பி வந்தவரா முகம் கழுவிட்டு வெளியில இருந்தாரா நான் இல்லை அம்மாட்ட தான் கேட்குறேன் அம்மா சொல்லுவாங்க அவருங்க வெளியில இருந்தாங்க மகன் வீட்டை ஓகே போய் படுத்துட்டு நீங்கள் போயிட்டு மகன் வீடு அங்கே தள்ளி இருக்கு ஓகே யாழ்ப்பாணத்துல இருக்கிற மகன் வீடு அங்க படுத்துட்டு ஒழும்பி வந்தேன் வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வெறும் பிறந்த நாள் வாழ்த்து அங்கே என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் வெறும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேத்தண்ணியும் தெரியல சேதனியில் அந்த சரி வேற என்ன இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு பிறந்த நாளுக்கு சமையல் என்ன சமையல் ரச்சியும் சோறு ரஜியும் சோறும் ரைட் ரஜியும் சோறு அண்டை சாப்பிட்டு போங்க சாப்பிடுங்களுக்கு தெரியும் ஓ தாராளமாக தரும் சாப்பிட்டாங்க சாப்பாடு எந்த நேரம் சாப்பாடு இருக்கும் ரைட் அப்போ இன்றைய நாளில் ஐயாவுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுங்க ஏதாவது என்ன விரும்புறீங்க சொல்றதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா வீட்டுக்காரெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்க வீட்டுக்காரெல்லாம் பார்த்து இந்த அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை பிறந்த நாள் இன்றைக்கு 63வது 69 அல்லோ 67 அங்கள் பிறந்த நாளை கூட மறந்துட்டா 66 பாத்தியலோ எனக்கு தான் 63 உங்களோட வயசே ரைட் சரி 66வது பிறந்த நாள் அதாவது கல்யாணம் பண்ணி பல பிறந்த நாள் கொண்டாடி இருப்பீங்களோ இப்போ எல்லாம் கேக் வெட்டிக்கிறீங்க நிறைய தரம் கேக் வெட்டிருப்பீங்க என்ன 50வது வயசுக்கு பெருசாக வெட்டினது ரைட் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நிகழ்வு நீங்கள் விஷ் பண்ணிக்கல அவர் என்ன சொன்னார் என்ன மதக்கப்படுறீங்க என்னத்த சொல்றது இல்ல விஷ் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்க சொல்லிக்கலாம் ஐயா என்ன சொன்னார் திரும்ப உங்களுக்கு நன்றி சொன்னீங்களா ரைட் வேற யார் உங்களை விஷ் பண்ணது வேற பிள்ளைகள் எல்லாரும் வந்து வேற பிள்ளைலாம் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் எல்லாம் போட்டுருப்பீங்க என்ன எல்லாம் வந்து போனவே இல்லை எல்லாரும் வந்து போனாங்க சரி அப்போ சரி நான் கணக்கு காய்ச்சிட்டோம் அப்போ இது யாருக்கு தந்தா நீங்கள் படியா சொல்லல சரியா சரியாருண்டு நான் தெரியாங்கடா வேறண்டு சொல்றது என்னன்னு சொல்றது 5 பேர் தான் இருக்கணும் இல்லை நான் சும்மா பொழுதுபோக்கு பிள்ளைகள்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒண்டா அவங்களோட திரியிலாக்கணும்னு சொல்றேன் மக்கள் வேற பிள்ளைகள் கணவர் சின்ன இருக்கணும் என்னோட நண்பன் தான் இருக்கணும் அவன் சில நேரம் செய்யணுமோ தெரியாது சரி இந்த பேர பிள்ளைகள பேர பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவன் செஞ்சிருக்க மாட்டோமா அவன் செய்வீனம் அப்போ ஒரு ஆள் சொல்லுங்க சொல்லிட்டா ஒரு ஆள் சொல்லணும் எனக்கு சரி இந்த என்ன வேலை செய்றீங்க தோட்ட வேலையா இப்போ என்ன விதைச்சிருக்கீங்களா இப்போ என்ன ஒப்புறம் செய்த அப்புறம் இப்போ கொஞ்சம் சுகமா சரி ஒப்புறம் செய்த ஓகே எல்லாம் குணமாகும் என்ன யோசிக்காது எங்களுடைய 66வது பிறந்த நாள் என்ன இதை நிறைய விஷயங்கள் சொல்ல சொன்னீங்க உங்களுடைய இதை கொடுத்தகள் ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க இல்லையா கவலைப்படு அந்த அக்கா ஜியாமால் அக்காவும் கோவப்படுறா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் காலம் இன்றைக்கு வருஷத்துல பிறந்திருக்கிறீங்களோ எவ்வளோ ஒரு அது சவேஜ் தான் கொடுத்துருப்பேன் எங்கே இருக்கீங்க வெளிநாட்டுல எந்த நாடு ஜெர்மன் வெளிநாட்டு நம்பர்ல எல்லாம் கோல் வரல எங்களுக்கு இங்கே நம்பர் தான் அப்போ 3வது 4வது 2வது தான் ஜெர்மன் 4வது தான் ஜெர்மன் 2வது ஜெர்மன் சரி ஹார்ட்வேரில் வாகனம் ஓடுறாரு அப்போ ரெண்டு சொல்கிறது எங்களுக்கு சொன்னாங்க பேருன்னு சொல்லல எங்கள்ட்ட யாருன்னு சொல்லல
நான் போவேக்கல ஏதோ பிறந்த நாளுக்கு பாட்டியாம் அதான் இதெல்லாம் சொல்லி கொண்டு இருந்த என்னங்க அந்த பழக்கம் இருக்கும் தந்தா சொல்லிச்சு எங்க உண்டா இருந்தலாம் அந்த டைம்ல அந்த காலத்துல தாங்க உண்டாலாம் இருந்தா செய்யாத வேலையில இல்ல நாங்களும் பாக்கிறோம் அஞ்சு பாக்குறா அம்மா பாக்குறா என்ன செய்யாத வேலை எனக்கு தெரியாம 2 ஆள் பாக்குது பக்கத்துல இருந்து பிறந்து வளர்ந்து 2 இன்னும் பாவிக்கிறது ஒன்றும் பாவிக்கிறீங்கள நல்ல விஷயம் சந்தோஷம் இந்த விஷயத்த பார்த்து கொள்ளுங்க நீங்களும் இந்த குடிக்கிறார்கள் உங்கள் 2 பேருக்கு நான் சொல்றேன் பின்னுக்கு நிற்கிறார்களுக்கு 66 வயசுல ஐயா ஒரு விஷயம் கூட தொட்டது இல்லையா உண்மையில பார்க்க இப்படியான ஆக்களோட பக்கத்துல இருக்கு இவ்வளவு பெருமையா கிடக்கு எங்களுக்கு என்ன ஐயா அப்புறம் செய்தாக்கும் வேண்டி தாரான்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறது அதை கூட பாவிக்கிறேன் வாழ்த்துக்கள் இப்படித்தான் இருக்கணும் ஐயா எங்களோட ஊர்லயும் இருக்குது சிலதுவர் எங்களையும் பழுதாக்கி எங்களை சின்ன படிக்கிறத பழுதாக்கி போட்டு தெரியுது உண்மையா இப்படி ஐயா மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க குடிச்சு கொட்டிச்சோரா ஆயிருப்போமோ கேட்கிறோம் கேள்வி உங்களை பார்த்து என்ன ஐயா நீங்களும் வார்த்தை சொல்லி விடுங்க 4 வார்த்தை இப்ப சின்ன பொடிகள் எல்லாம் முததான் தொழில் என்ன செய்கிறது தம்பி சிரிக்கிறானே சிரிக்கிறேன் அவர் அப்பாங்க சின்ன பொடியெல்லாம் இதுதான் தொழில் ஒரு மாதிரியா பார்த்து சரி முறைச்சு பாக்குறான் உங்களை பாரு ரைட் அப்ப சந்தோஷமா ஆறுதெல்லாம் கொடுத்தோன்னு சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அம்மா தான் சொல்றேன் அவ சொல்றீங்களா இல்லையா அம்மா சரி இவ்வளவு பிள்ளைகள சொன்னீங்க அவையில சொன்னீங்க உங்களோட காதலி பண்ணி இருக்க மாட்டா நான் அப்படி இவாதானே உங்களோட காதலி நீங்க காதலி இடைச்சீனா அவாதானே உங்களோட காதலி அவ காதலி இல்லையோ அவள காதல் இல்லையோ மனைவி தானே காதலி அப்ப நீங்க ஜி அப்படி ஒண்ணு மில்லியன் நீங்கள் அவ செஞ்சிருக்க மாட்டாவோ ஒருவேளை பேர பிள்ளைகிட்ட சொல்லி இப்படி ஐயாக்கு சர்ப்ரைஸ் அம்மா செஞ்சீங்களே இல்லையா அம்மாவாம் இல்லையா என்னங்க அதாவது இன்றைக்கு என்ன எவ்வளவு ஸ்பெஷலா இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா புது வருஷத்துல நாங்க காலம் எழும்பி கோயிலுக்கெல்லாம் போய் முழுகி கிளி போட்டு எல்லாம் முருகன் செல்வ சன்னதிக்கு போயிட்டு பாபா கோயிலுக்கு போயிட்டு கடையெல்லாம் கும்பிட்டு பூசி வச்சுட்டு அப்படியே ஐயாட்ட வரோம் ஐயாட்ட வந்தீங்க அதாவது இன்றைய நாள் ஆட்டோவில் அதாவது இன்றைய நாள் வந்து ஒரு அதிர்ஷ்டமான நாள் பார்த்தீங்களா ஒரு பிறந்த நாள் ஒரு எங்களுக்கும் ஒரு நாள் வேலை மாதிரியும் போட்டுது நல்ல சாப்பாடு உள்ள வாசம் அடிக்குது என்ன சாப்பிடுவோம் நீ அவர் சாப்பிட மாட்டார் அல்சர் அந்த படியும் வருத்தங்கள் என்ன சின்ன வயசுலேயே இருந்து இந்த சின்னல்லையே பழுதா போட்டாங்க இப்போ எங்கள் ஐயாலாம் இப்படி இருக்கிறான்னு வேறங்க சின்னல்லையே பழுதா போட்டாங்க புக்கை சாப்பிடுவோம் புக்கை கொடுங்க ஆளுக்கு ஓகே அப்படின்னா கொஞ்சம் இருக்கும் சமையல் முடிஞ்சு இறைச்சியோட சாப்பிட்டு சரி அப்போ ஓகே சரி இப்போ டைம் ஆகுது ஐயா சாப்பிடணும் இது அப்போ நீங்கள் இந்த இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுமா தந்தேன் சரியா கதைக்கிறியலும் இல்லை ஒன்றும் சொல்றியலும் இல்லை எந்த பிள்ளைய உங்களுக்கு நல்லா பிடிக்கும் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி அவா சொன்னது அப்புறம் சொல்றீங்க அவா சொல்லி கொடுக்குறது ஆனா கொடுத்த பிள்ளை உங்களை தான் பிடிக்கும்னு சொன்னது பட்டண்டு சொல்ற நினைவுல வர பிள்ளையார் கடைசி இருக்கிறான் எங்க இருக்கு இங்க அம்பூட்டுக்கு நினைவுல வந்து அவரை பின்னிரு அவர் கூட மகனா இவ்வளவு நேரம் சொல்லல அவர்கிட்ட பேர் சொன்ன தர்ஷன் அவரு சரி 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 அப்ப அவரை தந்திருப்பார் 100%. அப்ப தந்தால் வீடியோ கால் இருக்குது பார்த்தோம் அந்த ஆள் இல்ல ஆராய்ச்சி சொல்றேன்னு தெரியாது இன்னைக்கு எல்லாரும் போன் பண்ணி கேட்க போயிடும் உங்க சண்டை பிடிக்க போயிடும் பிள்ளைகள் எல்லாம் வீடியோ கால் இருக்கிறேன் தானே ஆமா பிள்ளைகளுக்கு தான் தெரிஞ்சுட்டு யாருன்னு அதுக்கு தெரியும் தானே பார்த்து கொண்டு இருக்கேன் சரி அப்ப இதை திறந்து பார்ப்போமா ஐயா தாங்க ஆமாட்ட கொடுங்க ஓப்பன் பண்ணி பாருங்க சரி நான் திறந்தா நானே பார்க்கல என்ன பார்க்குறேண்ணே இதாரு இது பாருங்க இது நான் இது நீங்களே ரைட் இதாரு இது நான் பக்கத்தில் நீங்கள் அம்மா உங்களோட அம்மாவா பார்த்தீங்களா ஆண்டி உத்து பார்த்து சொல்கிறாரா தன்னே சொல்லிட்டார் வாடி ஒரே சைஸ்லாம் நடக்கு போட்டோ என்ன சொல்லிட்டார் உங்களே பார்த்தீங்களா இது யார்
இதுவும் நான் தான். எத்தனை வயசுல எடுத்தீங்க இந்த போட்டோ? இது முந்தி 18 வயசுல எடுத்தேன். 18 வயசுல ரஜினிகாந்த் மாதிரி இருந்துருக்கு அது. உண்மையா? ரஜினியோட சேப் அடிக்குது. என்னம்மா ரஜினியோட சேப் அடிக்குது இல்ல? இனி மறக்கல அது. இப்போ பார்க்க போறீங்களா? இதான் இது நிற்கிறது. இதுதான் வெளிநாட்டில் நிற்கிறார். மருமகளும் மகானம். மருமகளும் மகானம். சரி, இவையெல்லாம் செஞ்சவையல். அதுதான் செய்யணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா அவரை சொல்லாமல் வேற வேற பிள்ளைல சொல்லி முதல் சொல்ல நீங்கள் சொல்லல அவையெல்லாம் சொன்னது. வெளிநாட்டுக்காரர் தான் செய்த வேண்டாம் சொன்னேன். நீங்கள் சொல்லல. அவர் காலம் கேட்டு இல்லை எங்கேங்க. ரைட். இந்த அன்பளிப்பை தந்த உங்களுடைய மகன் மற்றும் மருமகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிடிச்சி நல்லா இருக்கா பாருங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? பிடிச்சிருக்கா? நன்றி. அப்போ எடுத்த உடனே அந்த தரிசன அந்த மகனை தான் சொன்னீங்க. இந்த தானே எனக்கு முதல் தெரியும். அவர் தான் செய்வார். அவராக செய்வார். சரி, இந்த ஒரு பிடிச்சி இன்றைக்கு அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6-7 நாளுக்கு முன்னுக்கே ஃபோன் அடிச்சு இன்றைக்கு ஒரு ஆர்டர் மடுக்கல. இன்றைக்கு புது வருஷம் ஒன்றும் செய்யலாத என்ன கஷ்டம், என்ன வேறு ஆர்டர் இந்த கோயில் வழக்கில் திரிவமண்ட இல்லை நீங்கள்லாம் போகணும், அப்பாவுக்கு இது சர்ப்ரைஸ் செய்யணும், நீங்கள் போய் வரணும், ஆளோட கொஞ்சம் நேரம் பவுடியாக கழிச்சு போட்டு ஆளை சந்தோஷப்படுத்திட்டு வரணும்னு சொன்னவர். அதனால தான் நாங்கள் முன்னுக்கு அந்த சும்மா இல்லாத விஷயங்களை கோப்பிட்டீங்களா? அம்மா முறைச்சு பார்க்குறேன். என்ன கட்டம்? அம்மா முறைச்சு பார்க்குறேன். சரி பண்ணா சரி. சரிம்மா. சரி, அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப பாசம் வச்சிருக்காராம். எத்தனை வருஷம் அவளை பார்த்து? அவரை பார்த்துக்கோ 7 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் இன்னும் பெரியல. 2 வருஷம் தலைப்பு தான் போய் சேர்ந்தவா. ரைட் ரைட். மறுமொழிப்பு தான் போனவா. சரி சரி சரி. எவ்வளோ ரொம்ப பிடிக்குமா மகன்? கடை எத்தனையாவது மகன் இவர்? இவர் தான் 4வது மகன். மூத்தது கடைசி. அவையில் என்ன தந்தவர் இன்றைக்கு? அவ என்ன தந்தவா? இனித்தான் பேர் லைன்ல பின்னேறதுக்குள்ள புது வருஷங்கள்லாம் சரம். அவர் அண்ணிட்ட போவோம். அண்ணருக்கு வாங்கவன் அப்பாட்ட தரிசனா வாங்கவன் எல்லாட்டையும் கேட்போம். என்ன சொல்லிடமாண்டு இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளைக்கு, உங்களுடைய அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு எத்தனை மணிக்கு விஷ் பண்ணீங்க? விடிய வெள்ள விஷ் பண்ணிட்டீங்க. சரி. ஸோ இன்றைக்கு அண்ணா வந்து இந்த விஷயமெல்லாம் செஞ்சிருக்கிறார். அன்னைக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அக்கா கூட அதுங்க வரை வரும் உங்கள்கிட்ட அப்படி நைஸா எழுதி உள்ள போக கூடாது. எதிர்பார்க்கல அப்படி செய்வாரு. எதிர்பார்க்கலையா? நாங்கள் வருவோம்னு எதிர்பார்த்துனீங்களா? இல்லை தானே. ரைட். வேறு எதுவும் சொல்ல இருக்கு இன்றைக்கு? என்ன பிளான்? வேறு என்ன பிளான் இருக்கு? சமைக்க போறீங்களா பெருசா எல்லாம்? ரைட் ரைட் ரைட். சரி சரி சரி. வேறு எதுவும் சொல்ல இருக்கா? இந்த புது வருட வாழ்த்துக்கள். புது வருடம் எப்படி போகுது? வாழ்த்துக்கள். ரைட். என்ன மாதிரி போகுது புது வருஷம் இன்றைக்கு உங்களுக்கு? கோயிலுக்கெல்லாம் போட்டு வந்தாச்சு. அப்போ என்ன கோழிக்காச்சு? இனித்தான் சாப்பிடுவீங்க. சரி, சந்தோஷம். அக்கா நீங்களாம் மூத்த மகள் என்ன? சரி, அப்பாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைய நாள்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எவ்வளோ பிடிக்குமா அப்பா உங்களுக்கு? அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு. இன்னைக்கு என்ன செஞ்சீங்களா அப்பாவுக்கு நீங்கள்? இன்றைய போல அப்பா அப்பா மங்களோட இருக்கணும் வேண்டாம் நாங்கள் விரும்புன்றது என்ன? எவ்வளோ என்ன என்ன வேற இருக்கு? நீங்கள் அழுத தங்களுக்கு கண்களுக்கு ரைட். என்ன வேற எதுவும் சொல்ல இருக்கிறீங்களா? வேறு அங்கள் மகள் அழுகுறா, அந்த ஆள் அழுது அங்கே இருந்து. சரி சரி ஓகே. நீங்களெல்லாம் அவர் அழுகுறாங்க, அப்பா அழுகுறாங்க. வருஷம் அப்பா உயிருக்கு போராடினோம். இன்றைக்கு அப்பா உயிரோடு இருக்கிறதா நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் வந்து பாத்தீங்களா இறைவனோட கூட என்ன, அதுவும் அன்பான உண்மையான ஒரு பாசங்கள் இருக்கே. கடவுள் கூட மரணத்தை கூட வென்றும் கூட வாழ்வினோம். விளங்குதா? இதை போல அவர் இதே மாதிரி பல வருஷமும் கூட இருப்பார். என்ன எங்களோட இருக்கணும் தான் நாங்கள் கண்டிப்பா. இன்றைய நாள் ஒரு புது வருட நாள். என்ன நாங்கள் வந்து எல்லாரையும் ப்ரே பண்ண அப்பா காட்டி நாங்கள் வேண்டுதெல்லாம் பண்ணாங்க. யோசிக்காதீங்க, சந்தோஷமா இருக்கணும் என்றுதான் எங்களுடைய ஆசை. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அப்பாவுக்கு? அங்க கேட்டதா? அழாதீங்க, மாறுறவங்களை அடுத்தது. வேற எதுவும் சொல்ல இருக்கா? எங்களோட இருக்கணும்ன்றதான் நான் திரும்ப ஓகே. வேற சொல்ல இருக்கா? சரி தம்பி வர எத்தனை மணிக்கு வருவார்? யார் எங்க பேர் என்ன? என்ன உங்களோட தாத்தாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி பர்த்டே. எங்களோட அப்பா இருக்கும். எத்தனை மணிக்கு விஷ் பண்ணீங்க? நான் இப்போ காலம் விஷ் பண்ணியாச்சு. என்ன கிஃப்ட் கொடுத்த நீங்க? நான் உங்களுக்கு அம்மா கை விசேஷம் தந்தவரோ தாத்தா? இல்லை, இனிதான். கை விசேஷம் தெரியலையா? வேண்டி கொடுப்போமே, நாங்கள் சேர்த்து வாங்கி தரோமே. நீங்கள் என்ன பேரும் கூட? தரணிகாவா? தாத்தாக்கு எத்தனை மணிக்கு விஷ் பண்ணீங்க? எத்தனை மணிக்கு? 7 மணி. இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தாத்தாக்கு? இன்றைக்கு
ஹாப்பி பர்த்டே எப்பவுமே சந்தோஷமா உங்களோட இருக்கணும். எவ்வளோ பிடிக்கும் தாத்தாவை? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? இது கிஃப்ட் தந்த மாமாவை அவரையும் உங்க பிடிக்காதா? அவரை பிடிக்காதா அண்ணன் சவேஸ் அண்ணன் பிடிக்காதா பிள்ளைங்க? அவரைத்தான் பிடிக்கும். அவரைத்தான் பிடிக்கும், தர்சனியே பிடிக்காது. ஏன் பார்த்தோன்னு நிற்கிறாரா? சரியா வேற சொல்ல இருக்கிறீங்களா? இல்ல. ரைட் ஓகே, அப்போ நாங்கள் காய்ச்சி போட்டு கேட்க விட்டுவோமா? எங்கள் மகன் இருக்கார், யார் எங்கே சவேஸ் அண்ணன் எங்கே இருக்கிறார்? அண்ணா என்ன மாதிரி ஓகேவா? அப்பாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? அப்பா கேக்குதா? வேற ஒண்ணும் இல்லையா? பிள்ளைங்களா சவுண்ட் கொடுங்க. சித்திரை புத்தான வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரைட் ரைட், சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஓகேவா உங்களுக்கு? ரைட், அப்போ நான் கேட்க வெட்டுவோம். பிள்ளைய சொன்னதெல்லாம் கேட்டுறீங்களா? கேட்டுறீங்களா? ஸோ என்ன சொல்ல போறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம்? என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைக்கு? கண்ணெல்லாம் கலைங்க அழுத நீங்கள் என்ன காரணம்? நாங்கள் வரைகளை 3 பொடிகள் ரோட்டில் நீங்களானே எங்களை விளத்தி அட்ரஸ் எல்லாம் கேட்டு மூசி கொண்டு வரோம் தெரியாமல் இருந்து நான் பார்த்து உங்களை கேட்குறதா? சரி, என்ன சொல்ல விரும்புறீங்க பிள்ளைகளுக்கு? எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தால் தான் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பீங்க. அதைத்தான் நிறைய ஆசைப்படணும். மனசால உடையாமல் சரியா எப்போதும் தைரியமா இருங்க, ஒன்றும் யோசிக்காம. என்ன நாங்களும் என்ன எல்லாம் இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்றோம் உங்களுக்காக. கேட்க வெட்டுவோம்மா? மகனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட சபேஷ் அண்ணாக்கு? அவருக்கு தான் இதாக சொல்கிறேன். அவர் இப்போ ஃபோனில் சொன்னார் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி. இப்போ இந்த உங்களோட எடுத்து கதை பின்னுமா? கேட்க விட்டோம் நாங்கள். ஓகே கதை பின்ன இப்போ கொஞ்சம் சரி, கதை கேட்க விட்டோம் நாங்கள். அது ஓகே, நீங்க நிப்பீங்க. ஓகே சரி, ஐயா நிப்பாரு. ஓகே ஃபேமிலியா நிக்கிறேன் இல்லைங்க அடுத்து